Sir, very good evening, everyone. ரொம்ப சந்தோஷம். Thank you for everyone joining this Canton Orientation Fair. இந்த Canton Orientation Fairக்கான இது வெபினார். இந்த வெபினார் சென்னைக்கு போறவங்கெல்லாம் ரொம்ப பேர் ஃபர்ஸ்ட் டைம் போறாங்க. ப்ராப்பர் கைடன்ஸ் இல்லாமல் போறாங்க. ரொம்ப ஈஸியா மணி ஸ்பெண்ட் பண்ணிட்டு ரிசல்ட் இல்லாமல் வர்ற சான்ஸ் அதிகமாக இருக்கு. நான் உங்ககிட்ட ஸ்ட்ரைட்டா சொல்றேன், கேண்டன் ஃபேர் சக்சஸ் கேரண்டி இல்லை. பட் ப்ராப்பர் ப்ரிப்பரேஷன் இருந்ததுன்னா சக்சஸ் ஆல்மோஸ்ட் சர்டைனா கண்டிப்பாக கிடைக்கும். ஸோ இன்னைக்கு என்னெல்லாம் நம்ம இதில் பார்க்க போறோம்னா, இந்த வெபினார்ல இந்த வெபினாருடைய மெயினான அப்ஜெக்டிவ் என்னன்னா, இன்னைக்கு நம்ம கவர் பண்ற டாபிக்ஸ் என்னன்னா, கேண்டன் மார்க்கெட்டை அப்படின்னா என்ன, அதை பத்தி டீட்டெயிலா தெரிஞ்சுப்போம். எப்படி ப்ரிப்பேர் பண்ணிட்டு போறது, எப்படி நம்மளுடைய சப்ளையர்ஸை ஷார்ட் லிஸ்ட் பண்றது, விசா அண்ட் டிராவல், இது எல்லாமே கிளாரிட்டியா நாம இப்போ இன்னைக்கு உங்களுக்கு சொல்றோம். இன் அடிஷன் முக்கியமான விஷயம் என்னென்னலாம் டூஸ் அண்ட் டோன்ட்ஸ், இது எல்லாத்தையுமே தெரிஞ்சுப்போம். சிம்பிளா சொல்லணும்னா, போய் ரோம் பண்ணிட்டு நம்ம வந்து ரிசல்ட் எடுக்காம வர்றதை விட இங்க இருக்கிற கண்டென்ட் எல்லாமே ப்ராக்டிக்கல். புக்ல படிச்சா தியரி மாதிரி இல்லாம ரியல் கிரவுண்ட் எக்ஸ்பீரியன்ஸை நான் உங்களுக்கு ஷேர் பண்றேன். ஸோ இந்த கேண்டன் ஃபேர் பார்த்தீங்கன்னா 1957 இருந்து ஆர்கனைஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இது வந்து 139வது முறை நடக்கக்கூடிய கேண்டன் ஃபேர். வருஷத்துல 2 முறை ஏப்ரல் மாசத்துலயும் அக்டோபர் மாசத்துலயும் நடக்குது. ஸோ இப்போ இது எந்த அளவுக்கு வந்திருக்குன்னா, வேர்ல்ட்ஸ் பிக்கெஸ்ட் ட்ரேட் ஃபேர் குவான்சோல இது நடக்குது. சிட்டியுமே வந்து ஸ்ட்ராட்டஜிக்காக சூஸ் பண்ணியிருக்காங்க. சைனாவுடைய ஒரு மேனுஃபேக்சரிங் ஹப் அண்ட் எக்ஸ்போர்ட்டுக்கான ஹப், லாஜிஸ்டிக்ஸ், போர்ட் வந்து சீ போர்ட் அண்ட் ஃப்ளைட் எல்லாமே வந்து கவர் பண்ணுற மாதிரியான குவாங்டாங்கிற ஏரியாவில் தான் இந்த ஈவெண்ட் வந்து ஆர்கனைஸ் பண்ணுறாங்க. ஸோ இங்கே வந்தால் என்ன நமக்கு கிடைக்கும் அப்படின்னா, மிடில்மேன் இல்லாமல் டைரெக்டாக நம்மளால மேனுஃபேக்சரர்ஸை மீட் பண்ணலாம். இதுதான் நம்மளுடைய ரியலான ப்ராஃபிட் மார்ஜின் இன்க்ரீஸ் ஆகிற கேம். ஸோ எக்ஸாம்பிள், இந்தியாவில் சேம் ப்ராடக்ட் 500 ரூபாய்க்கு கிடைக்குது அப்படின்னா, நான் சொல்றது மெயின் மேனுஃபேக்சரர்கிட்டேருந்து. சைனாவில் நம்மளால 150 to 200 ரேஞ்சில். ஹலோ சார், சவுண்ட் கேட்கல சார். ஒரே நிமிஷம். சவுண்ட் ஆடிபிளா இருக்கா? இப்பதான் போய் சவுண்ட் கேக்குது. இவ்வளவு நேரம் சவுண்ட் கேட்கல பை. ஓகே சாரி, மொபைலுக்கு மாறிடுச்சுன்னு நினைக்கிறேன். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், குட் ஈவினிங் எவ்ரி ஒன். கோயிமூமி ஹாலிடேஸ் உடைய கேண்டன் ஃபேர் ஓரியன்டேஷனுக்கு உங்க எல்லாரையும் வார்மா வெல்கம் பண்ணி, இன்னைக்கு வேற மீட்டிங்ஸ் நிறைய இருந்திருக்கும். எல்லாத்தையுமே நம்ம வந்து ஒதுக்கி வச்சுட்டு நம்மளோட பிஸ்னஸ்க்கான நெக்ஸ்ட் ஸ்டெப்க்கான ஃபர்ஸ்ட் ஸ்டெப் இப்போ எடுத்து வச்சிருக்கோம். விஷன் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். சைனா போறவங்க நிறைய பேர் ஃபர்ஸ்ட் டைமர்ஸாக இருக்காங்க. ப்ராப்பரான கைடன்ஸ் இல்லாமல் ரொம்ப ஈஸியா மணியை செலவு பண்ணிட்டு ரிசல்ட் இல்லாம வர்றதுக்கான சான்சஸ் அதிகமா இருக்கு. ஸோ அதனால நான் உங்ககிட்ட ஸ்ட்ரைட்டா சொல்றேன், கேண்டன் ஃபேர்ல சக்சஸ் வந்து கேரண்டீட் கிடையாது. பட் ப்ராப்பரா பிளான் பண்ணியிருந்தோம்னா சக்சஸ் ஆல்மோஸ்ட் சர்டைன் தான். ஸோ இன்னைக்கு உங்க கன்ஃபியூஷன் எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணிடுவோம். கிளியரான ஸ்ட்ராட்டஜி எப்படி நீங்க ஒர்க் அவுட் பண்ணி போகணுங்கிறத தெளிவா உங்களுக்கு சொல்லிடுவோம். சைனா போற எல்லாருக்கும் என்னென்னலாம் இந்த வெபினார்ல நம்ம கவர் பண்றோங்கிறத சொல்றேன். ஸோ இந்த ஓரியன்டேஷனுடைய மெயினான அப்ஜெக்டிவ் என்னன்னா, கேண்டன் மார்க்கெட்னா என்ன, கேண்டன் எக்ஸிபிஷன் எப்படி இருக்கும், அதனுடைய டீட்டெயில்ஸ், எப்படி நம்ம ப்ரிப்பேர் பண்ணணும், எப்படி சப்ளையர்ஸ் வந்து ஹியூஜா இருப்பாங்க, அதுல இருந்து சப்ளையர்ஸை வந்து ஷார்ட் லிஸ்ட் பண்றது, விசா அண்ட் டிராவல் சம்பந்தமான சார், இஸ் இட் ஆடிபிள்? திலீபன் சார், இஸ் இட் ஆடிபிள்? கேக்குது சார், அப்படியே கண்டினியூ பண்ணலாம் சார். ஓகே சார், தேங்க்யூ ஸோ மச். ஸோ இந்த கேண்டன் ஃபேரை பத்தி நம்ம தெரிஞ்சுக்கணும்னா சார், கேண்டன் ஃபேர்னா ஜஸ்ட் எக்ஸிபிஷன் இல்லை. இது வந்து 1957 ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. அண்ட் 70 years ஆஃப் லெகசி இருக்குதுன்னா பார்த்துக்கோங்க. வருஷத்துல வந்து 2 முறை இதை வந்து ஆர்கனைஸ் பண்றாங்க, ஏப்ரல் அண்ட் ஆல்சோ இன் அக்டோபர். ஸோ இதனுடைய க்ரோத் இப்போ எந்த லெவலுக்கு இருக்குன்னா, வேர்ல்ட்ஸ் பிக்கெஸ்ட் ட்ரேட் ஃபேருங்கிறது இதுதான். சைனாவோட மெயினான மேனுஃபேக்சரிங் ஹப் அண்ட் எக்ஸ்போர்ட் ஹப் இருக்கக்கூடிய குவாங்டாங் ப்ராவின்ஸில் தான் இதை வந்து கண்டக்ட் பண்ணுறாங்க.
ஸோ இங்கே வந்தா நம்மளால மிடில்மேன் இல்லாம டைரக்டா மேனுஃபேக்சரர்ஸை மீட் பண்ண முடியும். இதுதான் நம்மளோட பிசினஸோட ரியல் கேம் சேஞ்சர். ஃபார் எக்ஸாம்பிள் சொல்லணும்னா 500 ரூபாய்க்கு இந்தியாவில் வாங்கக்கூடிய ப்ராடக்ட் நம்மளால 150 to 200 ருபீஸ்ல சைனால சோர்ஸ் பண்ண முடியும். 1 phase 2 phase 3ன்னு சொல்லிட்டு. ஸோ இதுல வந்து கிட்டத்தட்ட ஒவ்வொரு ஃபேஸ்லயும் 25,000 எக்ஸிபிட்டர்ஸ் இருப்பாங்க அண்ட் லட்சக்கணக்கான ப்ராடக்ட்ஸ் இருக்கு சார். இந்த 3 ஃபேஸ்ல என்னென்ன கேட்டகரிங்கிறது நான் அடுத்த ஸ்லைட்ல கவர் பண்றேன். இதுல இம்பார்ட்டன்ட் திங் என்னன்னா எல்லா ப்ராடக்ட்டும் ஒரே பிளேஸ்ல இல்லை, ஒரே ஃபேஸ்ல இல்லை. ஸோ ஒவ்வொரு ப்ராடக்ட்டும் ஒவ்வொரு ஃபேஸ்ல ஒவ்வொரு பெவிலியன்ல இருக்கு. ஸோ அதை நம்ம கரெக்டா தெரிஞ்சுக்கலன்னா நம்மளுடைய டைம், எனர்ஜி, மணி இது எல்லாமே வேஸ்ட் பண்ணிடுவோம். ஸோ உங்க பிஸ்னஸுக்கு கரெக்டான ஃபேஸை சூஸ் பண்றது தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ இந்த 3 ஃபேஸ் வந்து எப்படி பிரிச்சிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, பெட்டர்மெண்ட் ஆஃப் சொசைட்டிங்கிறது சம்பந்தப்பட்ட ப்ராடக்ட்ஸ் எல்லாமே ஃபேஸ் 1ல, பெட்டர்மெண்ட் ஆஃப் லிவிங் அது சம்பந்தமான ப்ராடக்ட்ஸ் எல்லாமே ஃபேஸ் 2ல, பெட்டர்மெண்ட் ஆஃப் லைஃப் ஸ்டைல் இது எல்லா ப்ராடக்ட்ஸுமே வந்து ஃபேஸ் 3ல கவர் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த லிஸ்ட்டுமே நம்ம வந்து உங்களுக்கு அனுப்பி வைப்போம். ஸோ ரைட்டான ஃபேஸை வந்து நம்ம சூஸ் பண்றதுங்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்த ட்ரேடுக்கு நம்ம சைனா பொறுத்தவரையில நிறைய மித்து இருக்கு சார். சைனா ப்ராடக்ட் அப்படின்னாலே சீப்பா தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. பட் அப்படி கிடையாது. சீப் மட்டும் இல்லை, ஹை குவாலிட்டி. ஸோ சைனால வந்து யூ கெட் வாட் யூ ஆஸ்க் ஃபார்னு சொல்லுவாங்க. ஸோ யூ கேன் ஆஸ்க் ஃபார் த சீப்பஸ்ட் ஒன் வித் த பெஸ்ட் குவாலிட்டி அப்படிங்கிறது வந்து சைனால கண்டிப்பா முடியும். அண்ட் ஒரு விசிட்ல நம்மளால சைனால உள்ள எல்லாத்தையும் பார்த்துட்டு வந்துட முடியும் அப்படிங்கிறது ஒரு மெத்து. கண்டிப்பா சைனாக்கு வந்து நல்ல ரெகுலரா சைனால பிசினஸ் பண்ணக்கூடியவங்களே ரிப்பீட்டடா கேண்டன் ஃபேர் அட்டன் பண்ணுவாங்க. காரணம் அந்த இண்டஸ்ட்ரியில இருக்கக்கூடிய நியூ ப்ராடக்ட்ஸ் இது எல்லாத்தையும் அந்த நியூ ட்ரெண்ட்ஸ் என்னங்கிறத அவங்க தெரிஞ்சுப்பாங்க. அண்ட் கேண்டன் ஃபேர்ல இருக்கிற எக்ஸிபிட்டர் எல்லாருமே ஜெனியூன்ங்கிற ஒரு நம்பிக்கை, ஒரு மெத்து கண்டிப்பா கிடையாது. நாம வந்து கண்டிப்பா சரியா சார்? ஆடிபிளா இருக்கா? இப்போ வருது சார், இப்போ வருது. ஓகே, அது என்னன்னு தெரியல, ஃபோனுக்கு மட்டும் அடிக்கடி மாறிடுது. இன்ஃபேக்ட் ஃபோன் ப்ளூடூத் எல்லாம் ஆஃப் பண்ணி தான் இருக்கேன். சாரி, இந்த மாதிரி இன்டரப்ட் ஆனால் மட்டும் கொஞ்சம் மெசேஜ் மட்டும் கொடுத்துருங்க சார். சரியா சார்? ஓகே சார், தேங்க்யூ. ஸோ கேண்டன் ஃபேர்ல பிஸ்னஸ் உடைய நம்ம லீவரேஜ் எப்படி எடுக்கிறதுங்கிறத இப்போ பார்க்கலாம். ஸோ சைனாவில் இருக்கக்கூடிய ப்ராடக்ட்ஸை நம்மளுடைய மெயின் கோல் வந்து சப்ளையரை ஷார்ட் லிஸ்ட் பண்ணணும். ஸோ ட்ராவலுக்கு முன்னாடியே இது ரொம்ப முக்கியமான பாயிண்ட்டு. 30லேருந்து ஒரு 50 சப்ளையர்ஸை நம்ம வந்து ஷார்ட் லிஸ்ட் பண்ணிடணும். அவங்கள வந்து எப்படி பிரேக்கப் பண்ணோம்னா ஹை, மீடியம், லோ அப்படிங்கிறத ஷார்ட் லிஸ்ட் பண்ணிடலாம். இந்த ஷார்ட் லிஸ்ட் பண்ணுறதுக்கு நமக்கு நம்மளுடைய ரெக்யர்மெண்ட் ஆக்சுவலாக என்ன, நம்ம வந்து நியூ சப்ளையரை பார்க்க போகிறோமா, ஒரு ஸ்ட்ராட்டஜிக் பார்ட்னரை பார்க்க போகிறோமா, இல்லை நம்மளுடைய மார்க்கெட்டில் இருக்கக்கூடிய ட்ரெண்டை மட்டும் தெரிஞ்சுக்க தான் போகிறோமா அப்படிங்கிறது, இல்லை ஒரு ஓஇஎம் அவங்களோட பார்ட்னர்ஷிப் பண்ண போகிறோமா. ஸோ என்னோட ட்ரிப்புடைய நோக்கம் என்ன, இது நிறைவேறிட்டா என் ட்ரிப் ஓகே இட் இஸ் கம்ப்ளீட்டடுங்கிறத நான் நம்ப முடியும் அப்படிங்கிறத நம்ம வந்து கிளியராக டிஃபைன் பண்ணிக்கணும். அதை டிஃபைன் பண்ணுறதுக்கு நாம் ஒரு சில பிஸ்னஸ் டூல்ஸ் எல்லாமும் நம்ம கொடுக்குறோம். ஸோ இந்த கண்டென்ட் எல்லாமும் நாம் உங்களுக்கு பிடிஎஃபாக ஷேர் பண்ணுவோம். ஸோ தட் யூ கேன் மேக் யூஸ் ஆஃப். ஸோ சப்ளையரை வந்து ஐடென்டிஃபை பண்ண போகிறோமா, இல்லை ஒரு ப்ராடக்ட் ஐடென்டிஃபை பண்ண போகிறோமா, இல்லை ஒரு குட் பார்ட்னர்ஷிப்காக போகிறோமா அப்படிங்கிறத நம்ம எக்ஸிபிஷனுக்கு முன்னாடியே நம்ம எந்த அளவுக்கு பிளான் பண்ணுறோமோ அந்த அளவுக்கு நம்மளுடைய சக்ஸஸ் ரேட் வந்து கண்டிப்பாக இருக்கும். ஸோ நான் முன்ன சொன்ன மாதிரி தான் இந்த ப்ரோ டிப் என்னங்கிறது 30 to 50 சப்ளையர்ஸை கண்டிப்பாக நம்ம வந்து சூஸ் பண்ணிட்டு கேண்டனுக்கு போனோம்னா நம்மளுடைய ஈவெண்ட் வந்து பெட்டராக இருக்கும். என்னதான் இன்னைக்கு எவ்வளோ பெரிய டிஜிட்டல் எல்லாமும் வந்தாலும் பட் வி ஸ்ட்ராங்லி ரெக்கமெண்ட் திஸ் பிஸ்னஸ் டூல். நிறைய எக்ஸிபிட்டர்ஸ் இருப்பாங்க, எல்லா ப்ராடக்ட்டையும் வரிசையாக பார்த்துட்டே இருப்போம். அதில் கரெக்டானது இதுவாக இருக்குமான்னு பார்த்துட்டே நம்மளுடைய நேரங்கள் போயிடும். பல எக்ஸிபிஷன்ஸ் போயிட்டு நாம் வந்து கலெக்ட் பண்ணிட்டு வந்த விசிட்டிங் கார்ட்ஸ் அண்ட் ப்ரோஷர்ஸு நிறைய அப்படியே வீட்லேயும் ஆஃபீஸ்லேயும் சும்மா தான் கிடக்கும். அதுக்காக தான் இந்த ஒரு பிஸ்னஸ் டூலை நாம் நம்ம கூட வரவங்களுக்கு ப்ரொவைட் பண்ணுறோம். ஸோ இதில் அந்த ஸ்டால் ஓனர்கிட்ட நீங்கள் வாங்க வேண்டிய விசிட்டிங் கார்டாக இருக்கட்டும், அவர்கிட்ட கேட்க வேண்டிய என்னென்ன பாயிண்ட்ஸ் எல்லாம் நீங்கள் கேட்கறதுக்கு தேவைப்படுமோ எக்ஸ்போர்ட் இம்போர்ட் பண்ணுறதுக்கு அண்ட் சோர்சிங் பண்ணுறதுக்கு, அந்த ப்ராடக்ட் எல்லாமே குவெஸ்டினராகவே உங்களுக்கு கொடுத்துருக்கோம். ஸோ இந்த குவெஸ்டினரை பார்த்து ஒவ்வொரு எக்ஸிபிட்டர்கிட்டேருந்தும் இதை வந்து நம்ம கம்பல்சரி கலெக்ட் பண்ணணும். கலெக்ட் பண்ணோன்னா நல்லா நோட் பண்ணிக்கோங்க, நாம் வந்து 30,000 எக்ஸிபிட்டரையும் போய் பார்க்க போகிறது இல்லை. We have already chosen 50 to 60 suppliers.
ஸோ அந்த சப்ளையர்ஸை மட்டும் நம்ம மீட் பண்ண போகிறோம். அவங்கள மீட் பண்ணி என்னென்ன ப்ராடக்ட் சம்பந்தமான டீட்டெயில்ஸ் கேட்கணுமோ எல்லாத்தையும் கேட்டுப்போம். ரைட் ஃப்ரம் எம்ஓக்யூவாக இருக்கலாம், ஹவு மெனி டேஸ் டு ப்ராசஸ்ங்கிறது இருக்கலாம், அவங்க ஷிப்பிங் பண்ணுறாங்களா, இல்லை வி நீட் டு இம்ப்ளிமெண்ட் எனி அதர் ஷிப்பிங் பார்ட்னரா அப்படிங்கிற கம்ப்ளீட் டீட்டெயிலை வந்து நம்ம இதில் நோட் பண்ணிக்கலாம். இன்ஃபேக்ட் அந்த சப்ளையரை நாம் எப்படி என்னென்ன விஷயங்களை வச்சு எம்ஓக்யூ, ப்ரைஸு, டெலிவரி டைமு, மேனுஃபேக்சரரா இல்லை வந்து ட்ரேடரா, இது எல்லாத்தையுமே நம்ம தெரிஞ்சு ரேங்கிங் பண்ணிக்கலாம். ஸோ எக்ஸிபிஷன் முடிச்சு ஒவ்வொரு நாளும் நம்ம ரிட்டர்ன் வந்த பிறகு மீட் பண்ணின 10 எக்ஸிபிட்டர்ஸை ஒரு ரிவ்யூ பண்ணணும். ரிவ்யூ பண்ணிட்டு நம்மளால ஈஸியாக நம்மளுடைய பார்ட்னர்கிட்ட இந்தியாவில் கால் பண்ணி கூட நம்ம வந்து அதை டிஸ்கஸ் பண்ணலாம். ஸோ நெக்ஸ்ட் டே மீட் பண்ணும்போது ரிசல்ட்டை நோக்கி ஒரு ஃபைனலைசேஷனை நோக்கி நம்மளால அந்த ஈவெண்ட்டை வந்து அட்டென்ட் பண்ண முடியும். ஸோ இது எல்லாமே ரீச் பண்ணுறதுக்கு நமக்கு கேண்டன் டைரக்ட்லி ஒரு கேண்டன் ஃபேர்னு ஒரு மொபைல் ஆப் கொடுத்துருக்காங்க, ப்ரௌசரும் இருக்குது. ஸோ இதுக்கு வந்து ப்ரீ ரிஜிஸ்டர் பண்ணணும். கேண்டன் ஃபேர் அட்டன் பண்ணக்கூடியவங்க ரிஜிஸ்டர் பண்ணணும். நம்மள்கிட்ட புக் பண்ண எல்லா பேசஞ்சர்ஸ்க்கும் ஆல்ரெடி அவங்களுக்கு புக் பண்ணி அந்த பேட்ஜ் கியூஆர் கோடு ஒன்றும் ஜென்ரேட் ஆகும், அது எல்லாமே நம்ம அனுப்பியாச்சு. ஸோ இந்த கேண்டன் ஃபேரில் நிறைய ஃபீச்சர்ஸ் எல்லாமே கொண்டு வந்திருக்காங்க. நெக்ஸ்ட் ஸ்லைட்ஸில் நான் அதையுமே காமிக்கிறேன். ஸோ இந்த கேண்டன் ஃபேரை இன்ஸ்டால் பண்ணிட்டு அதில் இருக்கக்கூடிய சப்ளையர்ஸை வந்து கோ த்ரூ பண்ணி அந்த சப்ளையர்ஸ் என்னென்ன ப்ராடக்ட்ஸ் பண்ணுறாங்க, அவங்களுடைய கேட்லாக் பார்க்கலாம், எத்தனை வருஷமாக பண்ணுறாங்க, அண்ட் கேண்டனுக்கு எத்தனை முறையாக அவங்க வந்து எக்ஸிபிட் பண்ணியிருக்காங்கங்கிற டீட்டெயிலாம் அதில் இருக்கும். ஸோ இது எல்லாமே எதுக்கு நமக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னா, ஹை, மீடியம், லோன்னு சொல்லிட்டு 3 கேட்டகரைஸ் பண்ணுறோம்ல சப்ளையர்ஸை, இதுக்கு வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இந்த டூல் வந்து இருக்கும். அண்ட் இன் அடிஷன் யுவர் ட்ரிப் அப்படின்னு சொல்லிட்டு நாம் ஒரு ஆப் உங்களுக்காக ப்ரொவைட் பண்ணுறோம். இந்த ஆப்பில் உங்களுடைய ட்ராவல் டீட்டெயில்ஸ், உங்களுடைய ஷட்டில் பஸ்ஸுடைய டீட்டெயில்ஸு, உங்களுடைய ஹோட்டலில் இருக்கக்கூடிய ஹெல்ப் சென்டருடைய கான்டாக்ட் டீட்டெயில்ஸ், ஸோ இது எல்லாமே நெட்வொர்க்கிங் டின்னர் ஒன்று அரேஞ்ச் பண்ணுவோம், அது எல்லாமே நான் அடுத்தடுத்த ஸ்லைட்ஸில் கவர் பண்ணுவேன். ஸோ அதனுடைய இன்ஃபர்மேஷன்ஸ் இது எல்லாமே வர்றதுக்கு மெயினாக இருக்கும். ஸோ இந்த 2 டூலும் நாம் ட்ராவலுக்கு போகிறதுக்கு முன்னாடியே ப்ரிப்பேர் ஆகிக்கொள்ள வச்சுக்கக்கூடிய இம்பார்ட்டண்ட்டான டூல்ஸு. ஸோ இது வந்து சம் ஆஃப் த ஸ்க்ரீன்ஷாட்ஸ் ஃப்ரம் தி கேண்டன் ஃபேர் ஆப்பு. ஸோ கேண்டன் ஃபேர் ஆப் எப்படி இருக்குங்கிறது, ஸோ நம்ம ரிஜிஸ்டர் பண்ணலாம், ஆப்ல இருந்தும் பண்ணலாம், ப்ரௌசர்லேருந்து ரிஜிஸ்டர் பண்ணிட்டோம் லாகின் பண்ணலாம். நமக்கு தேவையான ப்ராடக்டையோ சப்ளையரையோ ஃபில்டர் பண்ணி அவங்களுடைய டீட்டெயில்ஸ் எல்லாத்தையும் நம்ம வந்து பார்க்கலாம். அவங்களோட நம்மளால அப்பாயின்மெண்ட்டும் ஃபிக்ஸ் பண்ண முடியும். ஸோ ஹை லெவலில் நம்ம ப்ரீமியமாக போட்டிருக்கக்கூடிய ஒரு 10-15 சப்ளையரை டே 1லேயோ டே 2லேயோ அவங்களுடைய அப்பாயின்மெண்ட் அவைலபிலிட்டியை பார்த்து நம்மளால ஸ்கெட்யூல் பண்ணிக்க முடியும். ஸோ அவங்கக்கிட்ட சேட் பண்ணிக்கலாம், அவங்கக்கிட்ட கேட்லாக் எல்லாத்தையும் டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஸோ இது எல்லாமே நமக்கு இதை விட இன்னும் நிறைய ஃபீச்சர்ஸ், ஏஐ டிரான்ஸ்லேட்டிங் ஃபீச்சர்ஸு, இது மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து அதில் கொடுத்துருக்காங்க. ஸோ கேண்டன் ஃபேருக்கு போகணும்னு நினைக்கக்கூடியவங்க இப்போ போகிறோமோ இல்லையோ, ஜஸ்ட் ஒன் டைம் கேண்டன் ரெஜிஸ்ட்ரேஷன் இஸ் ஃப்ரீ. ரிஜிஸ்டர் பண்ணுங்க. ரிஜிஸ்டர் பண்ணி உங்களுடைய கன்சர்ன்ட் இமெயில் ஐடிக்கு உங்களுக்கு ஓடிபி வரும். அந்த ஓடிபியை வச்சு லாகின் பண்ணிட்டீங்கன்னா வெரி சிம்பிள், இந்த வருஷம் அட்டன் பண்ணக்கூடிய எல்லா சப்ளையர்ஸுடைய டேட்டா பேஸும் உங்களுக்கு இருக்கும். ஸோ இந்த தடவை போகிறவங்க இருக்கும், இந்த தடவை கேண்டன்னா என்னன்னு தெரியாதவங்களும் அட்டன் பண்ணுறோம். ஸோ நெக்ஸ்ட் டைம் போகலான்னு பிளான் பண்ணுறவங்களும் இருப்போம். ஸோ இதை ரிஜிஸ்டர் பண்ணி இதை கோ த்ரூ பண்ணுறது மூலியமா வி வில் கெட் சம் ஐடியா, இதுக்கு வந்து எனக்கு சூட்டபிளாக இருக்கும்னா நம்ம அடுத்த தடவை போகலாம், எப்படிலாம் இருக்குதுங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கான ஒரு பெரிய ஐ ஓப்பனராக இருக்கும். ஸோ அடுத்து இதில் வந்து ரொம்ப முக்கியமான விஷயம், ஒரு கேண்டன் ஃபேருங்கிறது ஒரு பெரிய ஊர்னு கன்சிடர் பண்ணிக்கோங்க. அந்த ஊரில் நம்ம போய் ஒரு ப்ராடக்டை தேடுறது, ஒரு சப்ளையரை தேடுறது எவ்வளோ கடினமாக இருக்கும். 5 நாளில் நம்மளால எல்லா ஸ்ட்ரீட்டையும் போய் ரீச் பண்ணிட முடியாது. நாம் இப்போ உங்களுக்கு அந்த சப்ளையர்ஸ் எல்லாம் ஐடென்டிஃபை பண்ண சொன்னதுக்கான காரணம் என்னன்னா, இந்த சப்ளையர்ஸ் எல்லாரும் இந்த கேண்டனுங்கிற ஒரு ஊரில் எந்த ஏரியாவில் எந்த தெருவில் இருக்காங்கங்கிற வரைக்கும் நம்மளால டீட்டெயில்ஸை வந்து நோட் பண்ணிக்க முடியும். ஸோ 4 ஃப்ளோரில் அமைஞ்சிருக்கும், ஒவ்வொரு ஃப்ளோர்லேயும் 4 பெவிலியன்ஸ் வச்சுருப்பாங்க, ஏபிசிடின்ட்டு. ஸோ எந்த பெவிலியனில் நம்மளுடைய ஹை சப்ளையர், ஹைன்னு நம்ம மார்க் பண்ணியிருக்கக்கூடிய சப்ளையர் இருக்காங்களோ அவங்கள நம்ம வந்து ஃபர்ஸ்ட் ரீச் அவுட் பண்ணலாம். அதெல்லாம் கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறம், அண்ட் டோன்ட் ஃபர்கெட், கேண்டனுக்கு போகும் பொழுது நாம் இந்த கிட்டு, நான் உங்களுக்கு காமிச்ச கிட்டு, எப்படி சப்ளையர்ஸ்ட டீட்டெயில்ஸ் கேட்கணுங்கிற கிட்டு வந்து பிரிண்டட் மெட்டீரியலாகவே நீங்கள் வந்து கேண்டன் சைனா அரைவானோடனே உங்கள் கையில் கொடுத்துருவோம். ஸோ அதை வந்து அவசியமாக எடுத்துகிட்டு போக மறந்துடாதீங்க. என்னென்ன திங்ஸ் எடுத்துகிட்டு போகணுங்கிறதும் அடுத்தடுத்த ஸ்லைடில் சொல்லுவோம். ஸோ அதை எடுத்துகிட்டு போகிறது மூலயமா நம்மளால ஒவ்வொரு ஸ்டாலில் அட்டன் பண்ணும் பொழுதும் அவங்க கிட்டேருந்து நமக்கு என்ன தேவையோ அந்த விஷயங்கள் எல்லாத்தையுமே நம்மளால நோட் பண்ணிக்க முடியும்.
டிசிஷன் மேக்கிங்க்கும் நெகோசியேஷனுக்கும் அது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இருக்கும். இதுவும் ஒன் ஆஃப் த டூலில் ஒவ்வொரு சப்ளையர்கிட்டையும் நெகோஷியேட் பண்ணுறதுக்கு முன்னாடி நமக்கு மினிமம் ஆர்டர் குவான்டிட்டி எவ்வளோ வேணும், எவ்வளோ வரைக்கும் நம்ம கீழே போகலாம், இல்லை எவ்வளோ வரைக்கும் மேலே போகலாம் அப்படிங்கிறத நம்ம டிசைட் பண்ணி we can மேக் அ டெசிஷன் எஸ் ஆர் நோ. ஸோ எல்லா பாயிண்ட்டும் எஸ்ஸாக இருக்குதுன்னா நம்மளால அந்த சப்ளையர்கிட்ட பேசலாம். அண்ட் ரொம்ப முக்கியமாக நெகோஷியேட் பண்ணும் பொழுது ஒரு பேக்கப் பிளான் நம்ம வச்சுக்கணும். பேக்கப் பிளான் எதுக்காகனா, இப்போ நம்ம இந்த ஸ்லைட்ல பார்த்த ஒரு 5 பாயிண்ட்டை பேஸ் பண்ணி நம்ம வந்து சப்ளையரை ஃபைனலைஸ் பண்றோம் அப்படின்னா, அந்த ஃபைனலைஸ் பண்ணும் பொழுது அதே 5ம் எஸ்ஸா இருக்கக்கூடிய இன்னொரு சப்ளையர் நம்ம கிட்ட இருக்காரா? இப்போ இந்த சப்ளையர் நம்மளுடைய நெகோசியேஷனுக்கு நோ சொல்லிட்டாங்கன்னா, நம்மளால அடுத்த பேக்கப் பிளான் இருக்குதா அப்படிங்கிறத வந்து மெயினாக பார்த்துக்கணும். அண்ட் நெகோசியேஷனுங்கிறது கம்மியான காசுல வாங்குறது இல்லை, அந்த ப்ராடக்ட்டுக்கான ஆக்சுவல் ஒர்த்துக்கான காஸ்ட்ல வாங்குறது தான் நெகோசியேஷன். நம்ம அஃப்கோர்ஸ் நம்ம அடுத்தது வந்து என்னென்ன திங்ஸ் எடுத்துட்டு போகணுங்கிறதுல ரொம்ப முக்கியமானது, நம்ம கம்பெனி சம்பந்தமான ப்ரொஃபைல் லிமிட்டடா ஒரு 40 to 50 அட்லீஸ்ட் ஒரு ஃப்ளையர் மாதிரி ஒரு பிரிண்ட்ல இருந்தா இன்னும் பெட்டர். அண்ட் தேங்க்ஸ் டு ஏஐ, இஃப் யூ கேன் ஆல்சோ டிரான்ஸ்லேட் டு சைனீஸ், தட் இஸ் ஆல்சோ வெரி வெல், பிகாஸ் யூ ஆர் கோயிங் டு டாக் டு சைனீஸ் சப்ளையர்ஸ். அப்புறம் உங்களுடைய ப்ராடக்ட் சாம்பிள்ஸ் ஏதாவது எடுத்துட்டு போகணும், ரெஃபரன்ஸ் எடுத்துட்டு போகணும்னு நினைச்சீங்கன்னா கண்டிப்பா டூ கேரி. அண்ட் இது வந்து ரொம்ப முக்கியமான விஷயம், நீங்க கம்பெனியோட ஓனராகவே இருந்தாலும் டூ கேரி அ லெட்டர் ஹெட். அந்த லெட்டர் ஹெட்ல உங்களோட பேரு, பாஸ்போர்ட் நம்பர் போட்டு he is traveling for Canton Fair and these products listed 111 1 2 3 4 என்ன குவான்டிட்டி, இது வந்து கேண்டன் ஃபேருக்கு சாம்பிளுக்காக எடுத்துட்டு போறோம் அப்படிங்கிற ஒரு லெட்டரும் கூடவே வச்சுக்கிறது ஆல்வேஸ் இம்பார்ட்டன்ட். கண்டிப்பா பிசினஸ் கார்டு ஒரு மினிமம் 500 வச்சுக்கோங்க. ஏன் 50 சப்ளையரை தான் பார்க்கணும்னு சொல்றோம், அப்போதான் பொட்டன்ஷியலா இருக்கும். 500 விசிட்டிங் கார்டு எதுக்காக அப்படின்னா, நீங்க இப்போ போறது குரூப் டூர். இந்த குரூப் டூர்ல யூ ஆர் டிராவலிங் வித் ஹண்ட்ரட்ஸ் அண்ட் தௌசண்ட்ஸ் ஆஃப் பிசினஸ் ஓனர்ஸ். நீங்க தங்கி இருக்கக்கூடிய ஹோட்டல்ல மட்டுமே ஒரு 350லேருந்து 500 பிசினஸ் ஓனர்ஸ் தங்கி இருப்பாங்க. ஸோ இவங்க எல்லாரோடையும் சேர்த்து ஒரு நெட்வொர்க்கிங் டின்னரும் நம்ம ஆர்கனைஸ் பண்றோங்கிறது உங்களுக்கு முன்னாடியே சொல்லியிருந்தோம். அதுதான் நம்மளுடைய ஸ்பெஷல் அரேஞ்ச்மெண்ட்டு. ஸோ அந்த பிஸ்னஸ் ஓனர்ஸோட நம்ம வந்து பிஸ்னஸ் கார்ட்ஸை எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கிறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் ரொம்ப ஃபோக்கஸ்டாக நம்ம சைனீஸ்கிட்ட தான் சப்ளையர்கிட்ட தான் வாங்க போகிறோங்கிற ஒரு ஹார்ட் செட் மைண்ட் செட்டோட கூட நம்ம வர வேண்டியதில்லை. ஏன்னா வி ஹவ் சீன் தெர் ஆர் மோர் சக்ஸஸ் ஸ்டோரிஸ். எப்படின்னா வந்து வந்திருக்கக்கூடிய ஒரு பெரிய இம்போர்ட்டரை இவர் சந்திக்க நேரிடும், அவரும் இவரும் சேர்ந்து இம்போர்ட் பண்ணுற மாதிரி பிஸ்னஸ் கொலாபரேஷன்ஸ் இது எல்லாமே நடக்கக்கூடிய இடமா தான் நம்மளுடைய குரூப் டூர் அமைஞ்சிருக்கும். அண்ட் அஃப்கோர்ஸ் கண்டிப்பாக பிஸ்னஸ் டிஜிட்டல் கார்டும் வச்சுக்கோங்க. அண்ட் இம்பார்ட்டன்ட்லி பவர் பேங்க் கேரி பண்ணுறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட்டு. அண்ட் இது வந்து ஹேண்ட் பேக்கேஜில் தான் வைக்கணும். ஏன் ஸ்பெசிஃபிக்காக 20,000 இமேஜ்னு போட்டிருக்கோம் அப்படின்னா, இட் ஹாஸ் அ மீனிங். எல்லாமே உங்களுக்கு ஆப்பில் தான் இருக்கும். உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வர்றதா இருக்கட்டும், நீங்கள் வந்து ஸ்டாலில் இருக்கக்கூடிய ப்ரோஷர்ஸ், நீங்கள் வந்து சைனா போறீங்கன்னாலே ஆப்வியஸ்லி ஷாப்பிங் பண்ணுவோம். ஸோ ஷாப்பிங் பண்ணுறதுக்கு நமக்கு நிறைய பேக்கேஜ் அலவன்ஸ் வேணும். பட் தெர் இஸ் ஹியூஜ் லிமிடேஷன் இந்த ஃப்ளைட். ஃப்ளைட்டில் 20 கிலோ 30 கிலோ 40 கிலோ தான் நம்ம வந்து புக் பண்ணியிருப்போம். ஸோ நம்மனால எல்லா கேட்லாகும் வாங்கி எடுத்துட்டு வர முடியாது. ஸோ டிஜிட்டலாக தான் வாங்க போகிறோம். ஸோ ஆல்வேஸ் மொபைலில் தான் அங்கே யூஸ் பண்ண போகிறோம். சார்ஜ் ட்ரெயின் அவுட் ஆயிடுச்சுன்னா வில் பி அண்டர் கொஞ்சம் கஷ்டங்கள் இருக்கும். நமக்கு கரெக்டான ஹோட்டல் தெரியாது, அப்புறம் வந்து ஷட்டில் பஸ்ஸை மிஸ் பண்ணிட்டோம்னா வி நீட் டு டேக் எ கேப் அண்ட் கம். ஸோ அதனால மொபைல் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் டு கீப் இட் சார்ஜ். யூனிவர்சல் அடாப்டர் கண்டிப்பாக எடுத்துக்கணும். இங்கே யூஸ் பண்ணக்கூடிய அடாப்டர் பின்ஸ் மாதிரி எல்லா இடத்துலையும் இருக்காது. அண்ட் அஃப்கோர்ஸ் நாம சூஸ் பண்ணியிருக்கக்கூடிய ஹோட்டல் வந்து இட் இஸ் ப்ரிப்பேர்ட் டு அகாமடேட் இந்தியன் கெஸ்ட். ஸோ அதனால அந்த ஹோட்டலில் இருக்கும், 90% ஹோட்டலில் இருக்கும். பட் இஃப் யூ வெளியே போய் நம்ம சார்ஜ் பண்ணுறோம், ஸ்டாலில் இருக்கும்போது சார்ஜ் பண்ணுறோம், இல்லை வெளியே வேற எங்கேயும் போய் சார்ஜ் பண்ணுறோன்னா கண்டிப்பாக நமக்கு யூனிவர்சல் அடாப்டர் இஸ் மேண்டேட்ரி. அண்ட் அடுத்து ஒரு சாதாரண விஷயம், ஆனால் ரொம்ப ரொம்ப மிகப்பெரிய முக்கியமான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, கம்ஃபர்டபுளான ஃபுட்வேர் இருக்கணும். ஒரு வாக்கிங் ஷூ போட்டுக்கிறதுல எந்த தப்புமே கிடையாது. நீங்கள் வந்து ஃபுல் ஃபார்மலாக இருக்கணுங்கிற அவசியம் இல்லை. ஏன்னா ரெகுலராக நம்ம ஒரு நாளைக்கு நடக்கக்கூடிய ஸ்டெப்ஸை விட 10 to 15,000 ஸ்டெப்ஸ் அதிகமாக நடக்க போகிறோம் எக்ஸிபிஷனில். ஸோ நம்ம 60 சப்ளையரை சூஸ் பண்ணாலும் 60 சப்ளையரும் ஒரே இடத்துல இல்லை. வி ஆர் கோயிங் டு மூவ் பிட்வீன் 4 டிஃப்ரெண்ட் ஃப்ளோர்ஸ் அண்ட் 4 டிஃப்ரெண்ட் பெவிலியன்ஸ். ஸோ அதனால கம்ஃபர்டபுளான ஷூங்கிறது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒன்று. அண்ட் சப்ளையர்ஸ் லிஸ்ட்டு நீங்கள் ஃபைனலைஸ் பண்ணுறத ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கலாம். அப்படி இல்லைன்னா ஒரு பிரிண்ட் அவுட் கூட எடுத்து வச்சுக்கிறது நல்லது. முக்கியமாக
என்னதான் டிஜிட்டலைஸ் ஆனாலும் ஒரு நோட் புக் வச்சுக்கிறது நல்லது. நம்ம கொடுக்கக்கூடிய கிட்ல இருக்கக்கூடிய ஃபார்மேட் பிஸ்னஸ் டூலு வில் பி ஹெல்ப்ஃபுல். அண்ட் இது கூட நீங்க வந்து ஆட் பண்ணிக்கங்க. ஒரு சின்ன ஸ்டேப்லர் ஒன்று கேரி பண்ணிக்கங்க. விசிட்டிங் கார்டை வாங்கி அல்லது வேற ஏதாவது இன்ஃபர்மேஷனை வாங்கி ஒரு சப்ளையர்கிட்ட பேசும் பொழுது அவங்க சம்பந்தமான டீடைல்ஸ் எல்லாத்தையும் நம்ம அதில் ஸ்டேப்லர் பண்ணி வச்சுக்கலாம். எசென்ஷியலான ஆப்ஸ் நான் சொன்ன மாதிரி கேண்டன் ஃபேர் ஆப்பு, அதுலேயே ஒரு ஏஐ டிரான்ஸ்லேட்டர் இருக்கு. ஆர் இஃப் யூ வாண்ட் எனி அதர் ஏஐ டிரான்ஸ்லேட்டர் நம்ம அதையும் இன்ஸ்டால் பண்ணி எடுத்துக்கிறது. அண்ட் மெடிசின்ஸ் ஏதாவது எடுத்துட்டு போறோம்னா கண்டிப்பா பிரிஸ்கிரிப்ஷன் வேணும். டாக்டர்ஸ் வந்து அங்க பிரிஸ்கிரிப்ஷன் இல்லாம உங்களை நீங்க சொல்லக்கூடிய பிரச்சனைகளை வச்சு உங்களை டயக்னைஸ் பண்ண மாட்டாங்க. பிரிஸ்கிரிப்ஷன் மெடிசினுக்கு இல்லாட்டியும் டாக்டருடைய சர்டிஃபிகேட்ஸ் எதுவும் இல்லாட்டியும் உங்களை ட்ரீட் பண்றது ரொம்ப கஷ்டமா இருக்கும். அண்ட் மெடிசின் ஹை டோசேஜ் உள்ள மெடிசின்ஸ் எல்லாம் வச்சிருக்கவங்க கண்டிப்பா பிரிஸ்கிரிப்ஷன் எடுத்துக்கோங்க. பிரிஸ்கிரிப்ஷனும் டைப்டா இருக்கிறது ஆல்வேஸ் பெட்டர். நம்ம டாக்டர்ஸ் எழுதக்கூடிய அந்த ஸ்கிரிப்ட்ல இல்லாம மெஷின் டைப்டா இருக்கும்ல, கம்ப்யூட்டர் டைப்டு, அந்த மாதிரி இருக்கிறது நல்லது. அண்ட் உங்களுடைய இன்டர்நெட் ரோமிங் பேக்கை ஆக்டிவேட் பண்ணிக்கணும். ஏன்னா கம்யூனிகேஷன் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். அண்ட் சைனால அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க, மெட்டா, கூகுள் இது சம்பந்தமான எதுவுமே அங்கே ஒர்க் ஆகாது. ஸோ லைக் ஃபேஸ்புக், வாட்ஸ்அப், கூகுள் மேப்ஸ் இது எதுவுமே யூஸ் ஆகாது. அது யூஸ் பண்ணணும்னா வி நீட் டு ஹேவ் அன் ஆக்டிவ் விபிஎன். விபிஎன் வந்து ஒரு 300 to 500 ரேஞ்சிலேயே பெய்டு நல்ல குவாலிட்டி விபிஎன்ஸ் இருக்கு. யூ கேன் பர்ச்சேஸ் எனி விபிஎன் அண்ட் ஆக்டிவேட் இட். அண்ட் டிராவல் சம்பந்தமான டாக்குமெண்டேஷன் அண்ட் ஃபேர் ரெஜிஸ்ட்ரேஷன் இது எல்லாமும் ஒரு பிரிண்ட் அவுட் வச்சிருது. இட்ஸ் ஆல்வேஸ் அ ஹேண்டி அண்ட் குட் டு கேரி. அண்ட் இது ரொம்ப முக்கியமான விஷயம். சைனா போகிறோம், அங்கே உள்ள கல்ச்சுரல் அண்டர்ஸ்டாண்டிங் நமக்கு பேசிக்காகவே தெரிஞ்சுக்கணும். இது இருந்ததுன்னா நம்மளால ஈஸியாக ஒரு எக்ஸிபிட்டரை அணுக முடியும். அவங்களுக்கு தே ஆர் யூஸ் டு லோகோகிராஃபிக் ரைட்டிங் சிஸ்டம். அவங்களுக்கு இங்கிலீஷில் இருக்கக்கூடிய ஆல்ஃபபெட் ஏவை ஏன்னு படிக்க தெரியாது. ஏ மாதிரி வரைஞ்சிருக்கக்கூடிய இன்னொரு லெட்டராக தான், ஒரு ஆர்ட்டாக தான் அதை பார்ப்பாங்க. ஸோ அது வந்து நம்ம புரிஞ்சுக்கணும். அவங்களால எல்லாத்தையுமே ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியாது இங்கிலீஷில் இருக்கக்கூடிய மேட்டர்ஸை. அண்ட் டிசிஷன் மேக்கர்ஸ் கண்டிப்பாக அந்த ஸ்டோரில் இருப்பாங்க. இன் அடிஷன் கண்டிப்பாக இங்கிலீஷ் ஸ்பீக்கிங் ஒரு மெம்பர் வந்து எக்ஸிபிட்டருடைய ஸ்டாலில் இருக்கிறது மேண்டேட்ரி. கேண்டன் ஹஸ் மேட் இட் மேண்டேட். ஸோ அதனால இங்கிலீஷ் பேசுகிறவங்க கண்டிப்பாக இருப்பாங்க. நீங்கள் மற்ற எக்ஸிபிஷன்ஸில் நம்ம போகும் பொழுது விசிட்டிங் கார்டை வாங்கி வச்சுப்பாங்க, வி வில் கான்டாக்ட் யூன்னு சொல்லுவாங்க. இங்கே அப்படி இருக்காது. டிசிஷன் மேக்கர் அந்த ஸ்டாலில் உட்காந்துருப்பாரு. எவ்ரி ஒன் தேர் இஸ் ரெடி டு செல் அண்ட் தேர் ஹங்க்ரி டு க்ளோஸ் யுவர் பிஸ்னஸ். ஸோ நீங்கள் கேஷுவல் அப்ரோச் பண்ணாமல் பேஷண்ட்டாக அட்டன் பண்ணீங்கன்னா கண்டிப்பாக அவங்களால க்ளோஸ் பண்ண முடியும். அவங்கக்கிட்டேருந்து அவங்களுடைய சம்மந்தமான டீட்டெயில்ஸை ஃபுல்லாக நாம் தெரிஞ்சுக்க முடியும். அவங்கக்கிட்ட பேசும்போது சின்ன சின்ன வார்த்தைகள் இங்கிலீஷில் யூஸ் பண்ணுங்க, பெரிய வார்த்தைகள் யூஸ் பண்ணாதீங்க. காரணம் அவங்க வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டாகவும் பேச மாட்டாங்க, ஃபாஸ்ட்டாகவும் இங்கிலீஷை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியாது. அவங்களோட ஊர் பேருமே எடுத்துக்கிட்டிங்கன்னா எல்லாமே 2 வார்த்தை தான். பீஜிங்கிறது நம்ம வந்து பீஜிங்னு ஒரே வார்த்தையாக படிக்கிறோம். இட் இஸ் பி அண்ட் ஜிங், சின்ன சின்ன 2 வார்த்தையாக தான் இருக்கும். ஷென்சன்னு நம்ம சொல்கிறோம், அது வந்து ஷென் ஜென் 2 வார்த்தை தான். ஸோ அந்த மாதிரியான அவங்க ஊர் பேருமே இருக்கும். எல்லாமே சின்ன சின்ன வார்த்தைகளாக இருக்கும். அதனால நம்மளுடைய வார்த்தைகளும் சின்ன சின்ன வார்த்தைகளாக நம்ம வந்து அமைச்சிக்குவோம். அண்ட் ப்ரொஃபஷனலிசம் மெயின்டைன் பண்ணிப்போம். இதில் முக்கியமான விஷயம் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது, சைனீஸ் கம்யூனிட்டி இஸ் ஈக்குவலி ஹங்க்ரி அண்ட் ரெடி டு. ஸோ பிகினர்ஸாக இருக்கக்கூடியவங்க நம்ம வந்து இப்போ பார்த்த மாதிரி நம்மளுடைய கோல் என்னங்கிறத கிளியராக செட் பண்ணிக்கணும். கேண்டன் ஆப் பண்ணி என்னென்ன கேட்டலாக்ஸ் எல்லாம் இதில் இருக்கோ அது எல்லாமே நம்ம ரிவ்யூ பண்ணிடணும். அண்ட் பேட்ஜ் கண்டிப்பாக ரெஜிஸ்டர் பண்ணி அந்த பேட்ஜ் எடுத்துக்கணும். அதுக்கப்புறம் சப்ளையர்ஸை ஃபைனலைஸ் பண்ணிடுறோம், அதை பற்றி ரிசர்ச் பண்ணிடுறோம். அண்ட் ஹோட்டல்ஸ் அண்ட் ஃப்ளைட்ஸ் ஆஃப்கோர்ஸ் நம்ம கூட புக் பண்ண எல்லாருக்குமே ஹோட்டல்ஸ், ஃப்ளைட்ஸ் எல்லாமே கன்ஃபார்ம் பண்ணி அவங்க எல்லா டீட்டெயில்ஸுமே நம்ம உங்களுக்கு அனுப்பி கொடுத்துட்டோம். நெகோசியேஷனுக்கான ப்ரிப்பரேஷன், அதில் வந்து எந்த லெவலுக்கு நெகோஷியேட் பண்ணலாம், அதனுடைய ஸ்ட்ராட்டஜியை நம்ம உங்களுக்கு சொல்லியிருக்கோம். தேவையான ஆப்ஸ் என்னென்ன இன்ஸ்டால் பண்ணணும், மெயினான பேக்கேஜ் பிரிண்ட் பண்ணிக்க வேண்டியது, விசிட்டிங் கார்ட்ஸு, ப்ரோஷர்ஸ் இதெல்லாம். அதுக்கப்புறம் வி ஆர் ரெடி, பேக் அண்ட் கெட் டு கோ. ஸோ இதுக்கு அடுத்து நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா இம்பார்ட்டண்ட்டாக விசா அண்ட் இமிகிரேஷன் ப்ராசஸ் சம்மந்தமான டீட்டெயில்ஸை பார்க்கலாம். ஸோ சைனாக்கு 3 வகையான விசா இருக்குது. ஒன் இஸ் அ ஸ்டிக்கர் விசா, எல் கேட்டகரி ஒரு என் கேட்டகரி விசான்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த விசா வச்சு நம்மளால சைனாவில் எந்த சிட்டிக்கு வேணாலும் போகலாம். அண்ட் இட் இஸ் வேலிட் ஃபார் 30 days. அண்ட் கரண்ட்லி ப்ராசஸிங் டைம் வந்து 25 நாள்லேருந்து 45 நாள் வரைக்கும் இருக்குது. நோபடி கேன் சே ஹவு மெனி டேஸ்னு, ஏன்னா அந்த அளவுக்கு வால்யூம் ஆஃப் விசாஸ் வந்துட்டு இருக்கு. ஸோ இதுக்கு ஆல்டர்னேட்டாக தான் நம்மளுடைய குரூப் டூஸ்க்குலாம் வந்து அதர் 2 types ஆஃப் விசா விச் ஆர் கால்ட் பேப்பர் விசா அண்ட் 144 hour விசான்னு சொல்கிறோம்.
ஸோ பேப்பர் விசா வந்து என்னன்னு கேட்டிங்கன்னா, தே ஷுட் ட்ராவல் அஸ் அ குரூப். மினிமம் 4 பேர் ஒண்ணா இருக்கணும். ஒரே ஃப்ளைட்ல தான் அதே டைம்ல இறங்கணும். சேம் ஃப்ளைட்ல தான் சைனா விட்டு எக்ஸிட் ஆகணும். அண்ட் ஸ்டிக்கர் விசா மாதிரி சைனால எங்க வேணாலும் டிராவல் பண்ணலாம். அண்ட் இட் இஸ் ஆல்சோ வேலிட் ஃபார் 30 டேஸ். இது வந்து கன்ஸ்ட்ரெயின்ட் இருக்கும். 4 பேர் இல்ல. இது வந்து யாருக்கு சூட்டபிளா இருக்கும்னா, அசோசியேஷன்லேருந்து வர்றாங்க, ஒரே ஃப்ளைட்ல வருவாங்க, ஒரே ஃப்ளைட்ல டிபார்ட் ஆவாங்க. அப்படிங்கிற மெம்பர்ஸ்க்கு குரூப் விசா கொடுத்துருக்கோம். பட் இண்டிவிஜுவலா வரக்கூடிய எல்லாருக்குமே 144 ஹவர்ஸ் விசான்னு சொல்றது. திஸ் இஸ் ரெஸ்ட்ரிக்டட் டு குவாங்டாங் ப்ராவின்ஸ் மட்டும்தான். அண்ட் 6 நாள் அந்த விசா வச்சு நம்மளால சைனாக்குள்ள தங்கிக்கலாம். திஸ் இஸ் சூட்டபிள் ஃபார் பீப்புள் அரைவிங் இன் ஹாங்காங் அண்ட் மக்காவ். ஹாங்காங் ரிஜெக்ட் ஆன நிறைய பேருக்கும், இல்லை வந்து ஹாங்காங்ல ஃப்ளைட் காஸ்ட் அதிகமாக இருக்குன்னு ஃபீல் பண்ணவங்களுக்கும் வி ஹவ் கிவன் ஆப்ஷன் ஆஃப் மக்காவ். மக்காவில் இறங்கி மக்காவ் இஸ் ஃப்ரீ விசா ஃபார் இந்தியன்ஸ் ஆன் அரைவல். ஸோ மக்காவ் லேண்ட் ஆகிட்டு மக்காவில் இருந்து வில் கிராஸ் தி சைனா பார்டர் அண்ட் 144 ஹவர்ங்கிற பேப்பர் விசாவில் நம்ம வருவோம். இதில் வந்து அடுத்து பார்க்கறது வந்து நம்ம அந்த ஒவ்வொரு விசா டைப்புக்கும் ஒவ்வொரு வகையான இமிகிரேஷன் ஃபார்மாலிட்டி இருக்கும். இப்போ நம்ம ஸ்டிக்கர் விசாவாக இருந்தால் சைனாவில் டைரெக்டாக லேண்ட் ஆகும். சைனாவில் எனி சிட்டி. அங்கே வரும்போது கண்டிப்பாக எல்லா டாக்குமெண்ட்ஸுமே கம்பல்சரி பிரிண்ட் அவுட் இருக்கணும். இன்விடேஷன் லெட்டராக இருக்கலாம், கேண்டன் ஃபேர் ரெஜிஸ்ட்ரேஷனாக இருக்கலாம், உங்களுடைய பிஸ்னஸ் ப்ரொஃபைலாக இருக்கலாம், உங்களுடைய விசிட்டிங் கார்டு. ஸோ இது எல்லாமே நம்ம வந்து ரெடியாக கையில் வச்சுருக்கணும். இது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. அண்ட் பயோமெட்ரிக் இமிகிரேஷனில் பண்ணுவாங்க கண்டிப்பாக. அரைவல் கார்டு வந்து ஃபில்அப் பண்ணணும். அது வந்து மேபி ஃப்ளைட்லேயே உங்களுக்கு கொடுக்கலாம், அல்லது லேண்ட் ஆனதுக்கப்புறம் அங்கேயும் நீங்கள் கவுண்டரில் எடுத்துக்கலாம். குரூப் பேப்பர் விசாவில் வரக்கூடியவங்க குரூப் விசாக்குன்னு கவுண்டர்ஸ் வந்து அலோகேட் பண்ணியிருப்பாங்க. ஒரு 35 to 40 கவுண்டர்ஸ் இருக்குன்னா ஸ்டார்டிங்லேயோ எண்ட்லேயோ க்ரீன் கலர் போர்டு போட்டிருக்கோம் குரூப் விசான்னு சொல்லிட்டு. நம்ம அதை ஐடென்டிஃபை பண்ணி அங்கே போய் நின்றுக்கலாம். அங்கே நின்று நம்ம குரூப் விசாவில் வரக்கூடிய குரூப் விசாவில் இருக்கக்கூடிய லிஸ்ட் படி அந்த ஆர்டரில் தான் மெம்பர்ஸ் வந்து நிற்கணும். மாறி நின்னோன்னா இமிகிரேஷனில் ஹியூஜ் டிலே இருக்கும். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தே ஆர் யூஸ் டு ஃபோட்டோகிராஃபிக். அங்கே இப்போ முபாரக்குங்கிற பேரை வந்து முபாரக்னு அவங்களுக்கு படிக்க தெரியாது. எம் மாதிரி இங்கே ஒன்று இருக்குது, யூ மாதிரி ஒன்று இருக்குது, பி மாதிரி இருக்குது. இப்படி தான் மேட்ச் பண்ணுவாங்க. ஸோ இஃப் வி டிலே ஆர் இஃப் வி ஸ்டாண்ட் இன் டிஃப்ரெண்ட் ஆர்டர் தென் இட் இஸ் கோயிங் டு டிலே ஹியூஜ். ட்ராவல் கார்டு வந்து மேண்டேட்டரியாக ஃபில் பண்ணுங்கிற அவசியம் இல்லை குரூப் விசாக்கு. அண்ட் நெக்ஸ்ட் கம்ஸ் தி 144 hour விசா. இது வந்து இந்த விசா வந்து இட் வில் பி ரெடி வித் அவர் கோஆர்டினேட்டர். மக்காவிலோ ஹாங்காங்லேயோ உங்களை ரிசீவ் பண்ணுறதுல வந்து உங்களை வந்து சைனாக்குள்ள கூட்டு வந்து திரும்ப போகிற வரைக்கும் இட் இஸ் மேண்டேட்டரி டு ஹேவ் அ குரூப் லீடர். ஸோ அந்த குரூப் லீடர் சைனீஸ் ஸ்பீக்கிங்கும் இருப்பாங்க அண்ட் இந்தியன் குரூப் லீடரும் இருப்பாங்க. They will assist you along with you and clear the immigration, bring you into China. So இமிகிரேஷன்ல உங்களுக்கு கூட இருப்பாங்க. பட் திஸ் இஸ் ஆல் சப்போர்ட். அஃப்கோர்ஸ் இமிகிரேஷன் கிளியரன்ஸுங்கிறது ரெஸ்பான்சிபிலிட்டி ஆஃப் த பேசஞ்சர், ஒரு இண்டிவிஜுவலோடது தான். அண்ட் ஹாங்காங் அரைவல், ஹாங்காங்க்கு வரக்கூடியவங்க நிறைய பேர் பிஏஆர் அப்ரூவல் ஆகி ஃபோன்லேயே அந்த பிடிஎஃப் வச்சுருப்போம். ஃபோனில் இருக்கக்கூடிய பிடிஎஃப் வந்து அவங்களுடைய டெக்னாலஜி சிஸ்டமில் இன்னைக்கு ஸ்கேன் ஆகிறது கிடையாது. 1% சான்ஸ் கூட கிடையாது. அதனால கம்பல்சரி பிஏஆர் பிரிண்ட் அவுட் இருக்கணும். ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து அதை பிரிண்ட் அவுட் எடுக்காதீங்க. பிடிஎஃப் ஃபைல்ல இருந்து பிடிஎஃப் ஃபைல் எல்லாருக்கும் அனுப்பி விட்டுருக்கோம். ஹாங்காங் விசா பிஏஆர் யார் யாருக்கெல்லாம் அப்ரூவல் ஆனிச்சோ. ஸோ ஹாங்காங் என்ட்ரிக்கு பிஏஆர் இருக்கக்கூடியவங்க அதை வந்து கம்பல்சரி பிரிண்ட் அவுட் தெளிவாக எடுத்துக்கோங்க. அதை கேரி பண்ணும்போதும் மடிச்சிட வேண்டாம். வேர்வை சிந்திருச்சு அந்த கியூஆர் அழிஞ்சிருச்சுன்னா அந்த இமிகிரேஷனை கிளியர் பண்ணுறதுக்கு நீங்கள் வந்து அந்த பேப்பரை பிரிண்ட் வெளியே தான் வாங்கணும். ஏர்போர்ட்டில் இமிகிரேஷன் இடத்துல பிரிண்ட் அவுட் இருக்காது. அதுக்கு வி நீட் டு ஸ்பெண்ட் மணி அண்ட் ஹியூஜ் அமௌண்ட் ஆஃப் டைம் இன் வெயிட்டிங். நெக்ஸ்ட் கம்ஸ் தி டூர் ப்ரோக்ராம். ஸோ இது டாக்குமெண்ட்ஸ் லிஸ்ட் ஐல் ஸ்கிப் திஸ் பிகாஸ் இது எல்லாமே நம்ம ஆல்ரெடி அனுப்பியாச்சு. ஸோ இதில் நம்ம இன் அடிஷன் நம்ம என்னெல்லாம் ப்ரொவைட் பண்ணுறோங்கிறத சொல்லிடுறேன். நம்ம காம்ப்ளிமெண்ட்ரி ஷட்டில் சர்வீஸ். ஸோ இது வந்து ப்ராமிஸ் பண்ணலை, பட் வி ஆர் கிவிங் இன் அடிஷன். ஒரு சிலர் இதை கேட்குறாங்க, ஃபோஷானில் இருக்கக்கூடிய ஃபர்னிச்சர் மார்க்கெட்டை நான் வந்து விசிட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கூட வரக்கூடிய நிறைய ஆர்கிடெக்ட்ஸ் கேட்டிருக்காங்க. ஸோ அவங்களுக்காக காம்ப்ளிமெண்ட்ரி ஷட்டில் சர்வீஸ் ஹோல்சேல் மார்க்கெட்ஸ்க்கு அரேஞ்ச் பண்ணுறோம். பட் நம்பர்ஸ் ஆஃப் பஸ்ஸஸ் ஆர் லிமிட்டட். ஸோ ஃபர்ஸ்ட் கம் ஃபர்ஸ்ட் சர்வ் பேசிஸில் இருக்கும். அண்ட் அஃப்கோர்ஸ் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒரு நெட்வொர்க்கிங் டின்னர் உங்கள் பில்டிங்கில் இருக்கக்கூடிய உங்கள் ஹோட்டலில் இருக்கக்கூடிய 300க்கும் மேற்பட்ட பிஸ்னஸ் ஓனர்ஸை நீங்கள் மீட் பண்ணுறீங்க அண்ட் லோக்கல் சப்ளைஸை மீட் பண்ணுறீங்க. அங்கே லோக்கலில் இருக்கக்கூடிய அசோசியேஷன் மெம்பர்ஸ் வருவாங்க, அவங்களோட கனெக்ட் ஆகிக்கலாம். ஸோ வி ஆர் ஃபோக்கஸிங் ஆன் இம்ப்ரூவிங் யுவர் பிஸ்னஸ் ஆல் டுகெதர். ஸோ அதனுடைய நோக்கம் தான் இந்த நெட்வொர்க்கிங் டின்னரோடதும். அண்ட் ஆப்வியஸ்லி இன் அடிஷன் இதில் வந்து ஒரு பிஸ்னஸ் கோச்சுமே வந்து உங்களுக்கு கொடுத்துருக்கோம். உங்களுடைய நெட்வொர்க்கிங் டைமில் உங்களுக்கு ஒரு ட்ரேட் கன்சல்டன்ட் கூட இருப்பாங்க, மிஸ் ஷாரதா.
ஷி ஹஸ் ஆல்ரெடி ரீச்டு சைனா. அவங்களும் உங்களுக்கு அவைலபிளாக இருப்பாங்க. ஸோ இஃப் யூ நீட் எனி கோச் ஆர் அசிஸ்டன்ஸ் யூ கேன் ரீச் அவுட் டு ஹர். அண்ட் பிஸ்னஸ் கிட் ஆஃப்கோர்ஸ் நீங்கள் வந்து சைனா ரீச் ஆனோடனையும் நாங்கள் ப்ரொவைட் பண்ணோம்னு சொல்லியிருந்தோம். ப்ரீ அரைவல் மென்டரிங் அது உங்களுக்கு இருக்கும். ஒவ்வொரு ஹோட்டல்லையும் நம்ம ப்ரொவைட் பண்ணக்கூடிய ஒவ்வொரு ஹோட்டல்லையுமே ஒரு டெடிக்கேட்டட் ஹெல்ப் டெஸ்க் இருக்கும். அந்த ஹெல்ப் டெஸ்க்குடைய கான்டாக்ட் நம்பரும் உங்களுக்கு ஒன் டே பிஃபோர் அரைவல் கொடுத்துருவோம். ஸோ எனிதிங் ரிலேட்டட் டு ஹோட்டல் ஆர் அரேஞ்ச்மெண்ட் ஆஃப் ஷட்டில் சர்வீஸ் யூ கேன் ரீச் அவுட் டு தெம். நீங்கள் வந்து வேற யாரையுமே கான்டாக்ட் பண்ண வேண்டியதில்லை. தே வில் பி ஒன் பாயிண்ட் ஆஃப் கான்டாக்ட் அண்ட் தே வில் ஹெல்ப் யூ. அண்ட் திஸ் வில் பி மேட் ஈஸி வெரி மச் பை தி மொபைல் ஆப், யுவர் ட்ரிப்புங்கிற மொபைல் ஆப். இது யாருக்கெல்லாம் லிங்க் வரலையோ அவங்க மட்டும் குரூப்பில், நான் இண்டிவிஜுவல் குரூப்பில் நம்ம கிரியேட் பண்ணி வரக்கூடியவங்களுக்கு சொல்கிறேன், மெசேஜ் பண்ணிடுங்க. அந்த லிங்க் வராதவங்களுக்கு நம்ம வில் ரீசெண்ட் தட் லிங்க். அண்ட் லோக்கல் இண்டஸ்ட்ரியை விசிட் பண்ணணும், ஃபேக்ட்ரியை விசிட் பண்ணணும், ஒரு அசோசியேஷனோட கனெக்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி நீங்கள் பிரியப்பட்டீங்கன்னா நீங்கள் சொன்னீங்கன்னா நம்ம அதையும் அரேஞ்ச் பண்ணி கொடுக்கலாம். பட் திஸ் வில் நாட் பி அண்டர் திஸ் பேக்கேஜ். செப்பரேட்டாக அதையும் வேணாலும் நம்ம வந்து கண்டிப்பாக பண்ணி கொடுக்கலாம். ஸோ இந்த கம்ப்ளீட் ட்ரிப்பில் நம்ம உங்களுக்கு கவர் பண்ணி கொடுக்கக்கூடிய இன்க்ளூஷன்ஸ் என்னென்னலாம்னா, அகாமடேஷன் ஆன் ட்வின் ஷேரிங் பேசிஸ். சிங்கிள் ஷேரிங் ஆல்ரெடி கன்ஃபார்ம் பண்ணவங்களுக்கு இட் இஸ் அ சிங்கிள் ஷேரிங் ரூம், ஆர் அதர்வைஸ் ஃபார் எவ்ரி ஒன் இட் இஸ் அன் ட்வின் ஷேரிங் ரூம். அண்ட் டெய்லி பிரேக்ஃபாஸ்ட் வந்து இன்க்ளூடிங் இந்தியன் ஐட்டம் இருக்கும், பட் இட் இஸ் அன் இன்டர்நேஷனல் பஃபெட் தான். டின்னர் வந்து இட் வில் பி அன் இந்தியன் மெனு. தமிழ்நாடு மெனுன்னு ஸ்பெசிஃபிக்காக இருக்காது, இந்தியன் மெனுன்னு ஸ்டாண்டர்டைஸ்டு மெனுவாக இருக்கும். பட் கல்யாண வகையான மாதிரியான பஃபே இருக்காது, பட் டீசென்ட் இனஃப் மெனு இருக்கும், டோன்ட் வரி. அண்ட் ஏர்போர்ட் ட்ரான்ஸ்ஃபர், நம்ம எந்த ஏர்போர்ட்டில் இறங்குறோமோ அங்கேருந்து சைனா ஹோட்டல் வரைக்கும் அண்ட் பேக் டு த ஏர்போர்ட் ட்ரான்ஸ்ஃபர் இஸ் இன்க்ளூடட். விசாக்கான சப்போர்ட் பண்ணுறோம். விசா கம்ப்ளீட்டாக எல்லாருக்கும் வாங்கி கொடுத்தாச்சு. அண்ட் 2 ஷெடியூல் டூர், ஃபோஷான்லையும் ஒரு டூர் இருக்கும், குவாங்ஸோலையும் இருக்கும், ஹாங்காங் அரைவல் ஆகிறவங்களுக்கு ஹாங்காங்லேயும் இருக்கும். சாரி. அண்ட் நெட்வொர்க்கிங் டின்னர் அது கண்டிப்பாக இன்க்ளூடட். அண்ட் டெடிக்கேட்டட் கோச், ஒரு 30 கோச் வந்து ஆல்ரெடி ரெடியாக இருக்குது. வி ஹவ் பர்ச்சேஸ்ட் பார்க்கிங் பேஸ். கேண்டனுக்கு வரக்கூடிய எல்லாருமே நல்லா சிந்திச்சு பாருங்க. ஒரு ஃபேஸுக்கும் ஒரு 10 லட்சம் பேர் விசிட் பண்ணுறாங்க. அந்த 10 லட்சம் பேரில் ஒரே நேரத்துக்கு உள்ளே போகும்போது க்ரௌட் எப்படி இருக்கும், டிரான்ஸ்போர்ட்டேஷன் எவ்வளோ கஷ்டமாக இருக்கும், அண்ட் எக்ஸிபிஷன் முடிச்சு ரிட்டர்ன் வரும்போது எவ்வளோ கஷ்டமாக இருக்குங்கிறத நார்மலாக நம்மளுடைய இண்டஸ்ட்ரி எக்ஸிபிஷன் சென்னையில், டெல்லியில், பாம்பேல நம்ம எல்லாம் அட்டன் பண்ணியிருப்போம். எந்த அளவுக்கு க்ரௌட் இருக்கும் தெரியும். இங்கே அதை வந்து எத்தனை எக்ஸில் மல்டிப்ளை பண்ணுமோ மல்டிப்ளை பண்ணி பாருங்க. ஒரு 10 லட்சம் பேர் இருக்க போகிறாங்க. ஸோ அங்கேருந்து வர்றது போகிறதுங்கிறது ரொம்ப பெரிய ஹர்டில். ஸோ அதனால நம்மளுடைய ஹோட்டல்ல இருந்து கேண்டன் ஃபேருக்கும், பேக் ஃப்ரம் கேண்டன் ஃபேர் டு ஹோட்டலும் ஷட்டில் சர்வீஸ் உங்களுக்காக இதில் இன்க்ளூட் பண்ணி கொடுத்துருக்கோம். அதில் இம்பார்ட்டண்ட்டான விஷயங்கள் நான் அடுத்தடுத்து கவர் பண்ணுறேன். அண்ட் இதில் இன்னொரு பியூட்டி என்னன்னா, வி ஆர் நாட் டிராப்பிங் அட் யூ அட் த கேட். பார்க்கிங் பே உள்ள, கேண்டன் ஃபேருடைய பார்க்கிங் உள்ள போய் நாம உங்களை ட்ராப் பண்ணுறோம். ஸோ அங்கேருந்து நீங்கள் ஏறினீங்கன்னா உங்களுடைய டெடிக்கேட்டட் ஹால்ஸ் நம்பருக்கு போகிறதுக்கு ஈஸியாக இருக்கும், ப்ரீ பிளான்டாக. ஸோ ரிட்டர்னும் அதே இடத்துல இருந்து தான் பஸ்ஸஸ் கிளம்பும். அண்ட் ட்ராவல் இன்சூரன்ஸ் ஃபார் அ சம் ஆஃப் $1 lakh இஸ் இன்க்ளூடட். ட்ராவல் இன்சூரன்ஸில் உங்களுக்கு ப்ரீ எக்ஸிஸ்டிங் டிசீஸ் வந்து கவர் ஆகாது, அதை வந்து நோட் பண்ணிக்கணும். அண்ட் 1 GB டேட்டா சிம் கொடுக்குறோம். அண்ட் இது வந்து எதுக்காகனா, நம்ம போகக்கூடிய எல்லா இடங்கள்லையுமே கண்டிப்பாக இது இருக்கு, வைஃபை இருக்கும். ஹோட்டல்லையோ கேண்டன் ஃபேர்லையோ நம்ம இல்லாத நேரத்தில் யூஸ் பண்ணுறதுக்காக இது டேட்டா சிம் கொடுக்குறோம், ஜஸ்ட் டு ஸ்டே கனெக்டட். அண்ட் அஃப்கோர்ஸ் நான் முன்னாடி சொன்ன மாதிரி பிஸ்னஸ் கிட் வந்து உங்களுக்கு இதில் வந்து நீங்கள் உங்கள் சைடில் எங்களுக்கு இருக்கக்கூடிய ஒரு சப்போர்ட் என்னன்னா, டு அண்டர்ஸ்டாண்ட் ஹோட்டல் செக்இன் டைம் இஸ் யூஸ்வலி 3 o'clock. அதுக்கு ஏற்ற மாதிரி தான் நம்ம உங்களுடைய ஃப்ளைட்ஸும் ஆன்வர்ட் போட்டிருக்கோம். ரிட்டர்ன் வந்து நீங்கள் கிளம்பும் பொழுது செக் அவுட் இஸ் 11. சம் பீப்புள் ஹேவ் ஃப்ளைட்ஸ் அட் நைட். அந்த மாதிரி இருக்கவங்க செக் அவுட் பண்ணி பேக்கேஜை வந்து ரிசப்ஷனில் வச்சுட்டு யூ கேன் எக்ஸ்ப்ளோர் த சிட்டி அண்ட் தென் கோ டு யுவர் ஏர்போர்ட். அண்ட் வேற எதுவும் அடிஷ்னலாக இருந்ததுன்னா யூ ஹவ் டு பே அண்ட் கெட் தட் சர்வீஸ். அண்ட் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும், ஏர்போர்ட் ஷட்டில்ங்கிறது வந்து உங்களுக்கு கொடுத்துருக்கக்கூடியது ஏர்போர்ட் பிக்கப் அண்ட் ஏர்போர்ட் ட்ராப். இட் இஸ் அன் சீட்டின் கோச் பேசிஸ் அண்ட் இட் இஸ் ஷெட்யூல்டு. ஸோ நம்ம ஒரு 7 மணிக்கு காலையில் அரைவல் ஆகிறீங்க அப்படின்னா, 8 மணிக்கு அரைவல் ஆகிறீங்கன்னா அதுக்கப்புறம் நம்ம வெயிட் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். ஏன்னா ஷட்டில் வில் பி 12 o'clock, 3 o'clock அண்ட் 6 o'clock. அதுக்கேற்ற மாதிரி தான் நம்ம உங்களுக்கு ஃப்ளைட் இது வரைக்கும் போட்டது நம்ம எல்லாமே அதுபடி தான் பண்ணியிருக்கோம். ஸோ ஹார்ட்லி யூ மே பி வெயிட்டிங் 30 to 40 minutes தான் டு கேட்ச் யுவர் ஷட்டில் பஸ்ஸஸ். தட் இஸ் நாட் அ ப்ராப்ளம். அண்ட் வந்து பார்த்தீங்கன்னா பிரேக்ஃபாஸ்ட் லாஸ்ட் டேல வந்து வில் கிவ் யூ பேக்டு ஃபுட், பிகாஸ் அர்லியாகவே நம்ம கிளம்பணும். நிறைய பேருக்கு ஈவினிங் 3 o'clockலாம் ஃப்ளைட் இருக்குது. ஸோ
ஹாங்காங் பார்டர் கிளியர் பண்ணும் அண்ட் தென் சைனா பார்டர் கிளியர் பண்ணி ஹாங்காங் பார்டர் வந்து நம்ம ஃப்ளைட் ஏறணுங்கிறதுனால வில் பி ஸ்டார்டிங் ஏர்லி. ஸோ அந்த அன்னைக்கு வந்து பேக்ட் பிரேக்ஃபாஸ்ட் வந்து இருக்கும். ஸோ கேண்டன் ஃபேருக்கு போகிறது, ஹோட்டல்லேருந்து கேண்டன் ஃபேருக்கு மார்னிங் 7:30 to 9:15 பஸ்ஸஸ் எவ்ரி 15 மினிட்ஸ் போயிட்டுருக்கும். ஸோ அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும், லாஸ்ட் 9:15க்கு பஸ் இருக்கு அப்படிங்கிறதுனால 9:15க்கு 100 பேர் வந்தால் 100 பேர் போக முடியாது. 9:15க்கு கிளம்ப போகிறது ஒரு பஸ் தான். அந்த பஸ்ஸில் 49 சீட்ஸ் வில் பி தேர். 49 பேர் தான் போக முடியும். ஸோ அதனால பிளான் யுவர் செல்ஃப் அஹெட். ஸோ 7:30லேருந்து எவ்ரி 15 மினிட்ஸ் ஷட்டில் இருக்கு. ஸோ அர்லியராக ட்ராவல் பண்ணுறது ஆல்வேஸ் த பெட்டர். லாஸ்ட் மினிட்ல வந்து ஷட்டில் மிஸ் பண்ணிடாதீங்க. ரிட்டர்ன் வரும் பொழுதும் இது ரொம்ப முக்கியமான விஷயம். 5:15 to 6:15 1 hour நம்மளுடைய பார்க்கிங் பேல இருந்தே நம்மளுடைய ஷட்டில்ஸ் கிளம்புது. இதுல கவனிக்க வேண்டிய முக்கியமான விஷயம், நம்ம வந்து இதை முடிச்சுட்டு ஒரு 5 மணி கிளம்பி போய் ரீச் பண்ணிடலாம், இல்ல ஒரு 6 மணிக்கு கிளம்பி 6:15 பஸ் பிடிச்சிடலாம் அப்படின்னு நம்ம வந்து தயவு செய்து நினைக்க வேண்டாம். நம்ம இருக்கக்கூடிய பெவிலியன்ல எங்க இருக்கோ அங்க இருந்து நம்மளுடைய பேக்கான சம் டிஸ்டன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா கார்னர்ல இருந்து ஒரு 45 மினிட்ஸ் கூட இருக்கும். ரொம்ப லாங்கஸ்ட் பெவிலியன்ல நீங்க இருக்கீங்கன்னா இந்த பார்க்கிங் பேக் வர்றதுக்கு 45 மினிட்ஸ் ஆகும். ஸோ அதனால பிஃபோராகவே பிளான் பண்ணி முன்னாடியே நம்ம வந்து அந்த பார்க்கிங் ஸ்லாட்டுக்கு வந்துடலாம். ரிட்டர்ன் ஸ்லாட்ஸ் வந்து எவ்ரி 10 மினிட்ஸ் பஸ்ஸஸ் வந்து கிளம்பும். அண்ட் ஷட்டில் வந்து டைமுக்கு கிளம்பும். வி கேனாட் ஹோல்ட் இட். பிரேக்ஃபாஸ்ட் வில் பி பிட்வீன் 7 to 9:30 அண்ட் த மெயின் ரெஸ்டாரண்ட் அண்ட் டின்னர் வில் பி இன் தி நைட் 8 to 10. அண்ட் இமிக்ரேஷன்ல ஹியூஜ் க்ரௌட் இருக்கும், வெயிட்டிங் கண்டிப்பாக இருக்கும். ஏன்னா அத்தனை லட்சம் பேர் அரைவல் ஆக போகிறாங்க. ஸோ யூ ஹவ் டு ஜஸ்ட் ப்ரிப்பேர் யுவர் செல்ஃப் மென்டலி. அதுதான் இதில் முக்கியமான விஷயம். அண்ட் சாப்பாட்டுக்கு வர்றதுக்கான டைமிங்கை வந்து கொஞ்சம் மைண்ட்ஃபுல்லாக வச்சுக்கோங்க. ஹாங்காங் அரைவல் ஆகிற கெஸ்ட்டுக்கு ஹாங்காங்ல வந்து ஹாங்காங் இஸ் நாட் க்ரோன் வைடர், ஹாங்காங் இஸ் க்ரோன் டாலர். ஸோ ஹாங்காங்கில் ரூம்ஸ் வந்து கம்பேரிட்டிவ்லி ஈவன் 4-ஸ்டார் ஹோட்டல் வந்து கம்பேரிட்டிவ்லி சின்ன சைஸில் தான் இருக்கும். அதை வந்து மைண்ட் ப்ரிப்பேர்டாக போகணும். 4-ஸ்டார் நீங்கள் எவ்வளோ சின்ன ரூமாக இருக்குது அப்படிங்கிறது வேண்டாம். பட் ஹாங்காங்கில் வழியாக போகக்கூடியவங்க 1 night தான் we are going to stay there, பட் ஸோ இட் இஸ் நாட் அ மேட்டர். அண்ட் வந்து அங்கே வந்து வாட்டர் பாட்டில்ஸ் பிளாஸ்டிக்கில் கொடுக்க மாட்டாங்க, கிளாஸ் பாட்டில் தான் இருக்கும். காமன் ஏரியாவில் தான் வாட்டர் பிடிச்சிக்கிற மாதிரி இருக்கும் ஹாங்காங்கில் மட்டும். VPN கனெக்டிவிட்டிஸ் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதை வந்து VPN வந்து நம்ம ஆக்டிவேட் பண்ணிக்கணும். நம்ம என்டையர் ப்ரோக்ராமில் வந்து லஞ்ச் இஸ் நாட் இன்க்ளூடட் பிகாஸ் யூ வில் பி இன் எக்ஸிபிஷன். ஸோ எக்ஸிபிஷனில் இருக்கும் பொழுது நீங்கள் வந்து அங்கே சாப்பிட்டுக்கலாம். அங்கே க்ரௌடாக இருக்கும், பட் அதை நீங்கள் வந்து மேக்கப் பண்ணுற மாதிரி ஸ்நாக் ஆர் ஃப்ரூட் ஆர் சம்திங் ஹேண்டி வச்சுக்கிறது இட்ஸ் ஆல்வேஸ் பெட்டர். யூ கேன் ஹாவ் ஹெவி பிரேக்ஃபாஸ்ட் அண்ட் ஹெவி டின்னர் அண்ட் லைட் ஸ்நாக் ஆர் சம்திங். இந்தியாவிலேருந்து ப்ரோட்டீன் பார் கேரி பண்ணணும்னு நினைக்கக்கூடியவங்க தாராளமாக கேரி பண்ணிக்கோங்க, விச் வில் பி மச் ஹெல்ப்ஃபுல் ஃபார் யூ ஃபார் யுவர் லஞ்ச். அண்ட் டிரான்ஸ்போர்ட்டேஷன்ஸ் எல்லாத்துமே வந்து கம்ப்ளீட்டாகவே ஷட்டில் தான் இருக்கும். டோன்ட் எக்ஸ்பெக்ட் ப்ரைவேட் பிகாஸ் குரூப் மூவ்மெண்ட். இது குரூப் மூவ்மெண்ட்டில் எல்லாமே ஷட்டில். ஸோ யூ ஹவ் டு allocate your time accordingly and coordinate so that you don't get missed out in the shuttle services. Of course data sim ஒன்று கொடுக்குறோம். ஸோ டேட்டா சிம்ங்கிறதுல வந்து you cannot make calls. ஸோ அதனால பார்த்துக்கோங்க. just to make you stay connected we are giving you, and it is only 1 GB. don't watch video and waste your data pack. and important பேப்பர் விசாவில் வரக்கூடியவங்க பிரிண்ட் அவுட் கண்டிப்பாக வச்சுக்கோங்க. அண்ட் ட்ராவல் வந்து டுகெதராக தான் இருக்கணும். யூ கேனாட் டீவியேட் ஃப்ரம் தி புக்டு டீட்டெயில்ஸ். ஆல்ரெடி இந்த ஃப்ளைட்டில் தான் வரேன், இந்த ஃப்ளைட்டில் தான் ரிட்டர்ன் கிளம்புறேன், இத்தனை பேர் வர்றோன்னா அதேபடி தான் ஷெட்யூல் இருக்கும். அதில் ஏதாவது டிஸ்கிரிபன்சிஸ் இருந்ததுன்னா மாற்றங்கள் பண்ண முடியாது. இட் வில் அஃபெக்ட் அதர் பேசஞ்சர்ஸ். US$ வந்து எல்லா எக்ஸ்சேஞ்சிலையும் மாற்ற முடியாது. ஒரு சில எக்ஸிபிஷன்ஸில் தான் எக்ஸ்சேஞ்சஸில் தான் மாற்றலாம். அதனால பெட்டர் டு கேரி CNY ஆர் RMB and or you can withdraw from any ATM ல இருந்து நம்ம எடுத்துக்கலாம். அண்ட் ரூமிங் லிஸ்ட் முன்னாடியே கன்ஃபார்ம் பண்ணப்பட்டிருக்கும். 2 பேரா புக் பண்ணவங்களுக்கு 2 பேர் ரூம் ஆட்டோமேட்டிக்லி we will give. that is not a problem. சிங்கிளா வந்தவங்களுக்கு we will club and it cannot be changed. லாங்குவேஜ் வச்சு தான் நம்ம வந்து கிளப் பண்ணியிருக்கோம். ஸோ it is not a problem for you. and itinerary is confirmed because China Canton is confirmed and the itinerary is confirmed at changes இருக்காது பெருசா. அண்ட் இதுதான் சம் ஆஃப் த ஸ்க்ரீன்ஷாட்ஸ் யுவர் ட்ரிப்புங்கிறது. இதில் வந்து நம்மளுடைய ட்ராவல் சம்மந்தமான இன்ஃபர்மேஷன், நம்மளுடைய ஹோட்டல் வவுச்சராக இருக்கலாம், நம்மளுடைய ஹாங்காங் அரைவல் கார்டாக இருக்கலாம். ஸோ இட் கெட்ஸ் ஆல் லோடட் இன் டு யுவர் ஆப். இந்த ஆப் உங்களுக்கும் வந்துடும். ஸோ இன் அடிஷன் வந்து ஒரு சில வீடியோஸ் இருக்குது. டைம் கன்ஸ்ட்ரெயின்ட் 1 hour பிளான் பண்ணியிருந்தோம். டைமை பேஸ் பண்ணி வீடியோ ஸ்கிப் பண்ணுறேன். வீடியோஸ் பட் வில் ஷேர் இட் இன் த குரூப். இந்த ஆப்பர்ச்சுனிட்டி வந்து
எல்லாருக்கும் முடிஞ்சிருச்சா இந்த ஏப்ரல் மந்த்துக்கு போறதுக்கு அப்படின்னா கண்டிப்பா கிடையாது. இட் இஸ் ஸ்டில் ஓப்பன். அப்கமிங் ஃபேஸஸ் வந்து ஃபேஸ் 2 அண்ட் ஃபேஸ் 3 இருக்கு. இந்த ஃபேஸ் 2 ஃபேஸ்ல நீங்க அட்டெண்ட் பண்றது மூலியமா உங்களுடைய நியூ கேட்டகரி, ப்ராடக்ட் கேட்டகரி வித்தவுட் எக்ஸ்பேண்டிங் யுவர் பிஸ்னஸ் சைஸ் எக்ஸ்பேண்ட் பண்ணாம, மார்க்கெட்டை புதுசா போகாம, மார்க்கெட்டிங் புதுசா போகாம, ஏதாவது ஒரு புது ப்ராடக்டை எக்ஸிஸ்டிங் பிஸ்னஸ்ல நீங்க ஆட் பண்ணி உங்க கஸ்டமருக்கு செல் பண்ண முடியும். அண்ட் அதுவும் சீப்பஸ்ட் ப்ரைஸ்ல சோர்ஸ் பண்ணி அதை வந்து மேக்ஸிமம் ப்ராஃபிட்ல உங்களால விற்க முடியும்னா, அண்ட் மோரோவர் அது வந்து அப்கமிங் ட்ரெண்டி ப்ராடக்டா இருந்ததுன்னா, யூ ஹாவ் வெரி பிக் ஸ்கோப் ஃபார் யூ. அண்ட் புது சப்ளையர்ஸ் கிடைக்கலாம், உங்களுக்கு புது பிஸ்னஸ் பொட்டென்ஷியல் கிடைக்கலாம். ஸோ கேண்டன் அட்டன் பண்ணுறவங்க எல்லாருமே இந்த மெயினான 3 நோக்கத்தோட தான் வந்து அட்டன் பண்ணுறாங்க. அண்ட் உங்கள் ட்ராவலுக்கான நான் ஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ண மாதிரி ரைட் ஃப்ரம் விசா, ஃப்ளைட்டு, ஹோட்டலு, கேண்டனுக்கான கைடன்ஸு, ஆன் கிரவுண்ட் டீமுடைய சப்போர்ட்டு, வி டேக் கேர் ஆஃப் ஆல் ஆஃப் திஸ். உங்களோட மெயினான கோல், யூ ஜஸ்ட் ஃபோக்கஸ் ஆன் யுவர் ஓன் பிஸ்னஸ். ஸோ நம்ம கூட அட்டன் பண்ணுறவங்க எல்லாருக்கும் இட்ஸ் ஓகே, ஃபைன். வேற யாராவது ஐடியாவில் அட்டன் பண்ணணும்னு இருக்கவங்கன்னா கண்டிப்பாக தாராளமாக யூ கேன் ரீச் அவுட் டு அஸ். ஐவ் கிவன் த வாட்ஸ்அப் நம்பர். நம்மளுடைய வாட்ஸ்அப் குரூப்லேயுமே அந்த நம்பரை திரும்ப ஷேர் பண்ணுவோம். அண்ட் நான் இப்போ உங்களுக்கு சொன்னது தான் திரும்ப இங்கே பப்ளிஷ் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த பேக்கேஜுடைய இந்த கம்ப்ளீட் இன்க்ளூஷன், இட் இஸ் நாட் ஜஸ்ட் அ டூர் பேக்கேஜ். ஸோ டூர் பேக்கேஜ் மாதிரி ஒரு சைட் சீயிங்கு, ஒரு டிரான்ஸ்போர்ட்டு, ஹோட்டலு, விசா புக் பண்ணிட்டோம், தி திங் இஸ் டன்னுங்கிறது கிடையாது. This is an end-to-end. We are with you throughout the trip and we are organizing it. And in addition, இந்த ட்ரிப்புடைய ஹைலைட்ஸ் எல்லாம் தான் நான் உங்களுக்கு how we are organizing the entire programங்கிறத உங்களுக்கு சொல்லியிருந்தேன். ஸோ இந்த ப்ரோக்ராமுடைய கம்ப்ளீட் காஸ்ட் எக்ஸ்க்ளூடிங் ஃப்ளைட், லஞ்ச், டேக்ஸ், இது 3 இல்லாமல் 76,000 ஒரு ஆளுக்கு. யூ கெட் 5 nights அகாமடேஷன் இன் 5-star ஹோட்டல். அண்ட் இப்போ நம்ம இது வரைக்கும் கன்ஃபார்ம் பண்ண எல்லாருக்குமே வந்து we have given Hilton and Ramada hotels தான். So this is all about, and this is our team who will be able to assist you for all your inquiries. So if you have any queries, you can please feel free to drop the message, chat la message pottingna I can be able to answer. Robert sir, okay. Ganesh sir, visa கேட்டிருக்கீங்க. visa of course sir, phase 2 and phase 3 போறவங்களுக்கு we can apply the visa. 144 hour விசான்னு சொல்லிட்டு 3வது பேப்பர் டைப் விசா சொன்னேன்ல, அந்த விசா மூலிமா நம்ம உங்களுக்கு அப்ளை பண்ணி கொடுக்கலாம். ஃபேஸ் 2 அண்ட் ஃபேஸ் 3. ஃபேஸ் 2 ரொம்ப லேட்டு, பட் ஸ்டில் வி கேன் மேக் இட் அப். ஃபேஸ் 3 கன்வீனியன்ட்டாக கண்டிப்பாக பண்ணலாம். நீங்கள் எந்த கேட்டகிரி அப்படிங்கிறத நம்மளுக்கு பர்சனல் சாட்டில் மெசேஜ் பண்ணுங்கள். ஐ வில் பி ஏபிள் டு ஹெல்ப் யூ. ராபர்ட் சார், ஹேண்ட் ரைஸ் பண்ணியிருந்தீங்க, லோவர் பண்ணிட்டுமா? ஓகே. வேறு எதுவும் டவுட் இருந்தாலும் யூ கேன் ஆஸ்க் இன் தி குரூப். அந்த குரூப்பில் நீங்கள் வந்து சேட் பண்ணிக்கலாம். இண்டிவிஜுவல் எங்களுடைய டைரக்ட் கான்டாக்ட் நம்பர் உங்களுக்கு கொடுக்குறோம், அதில் கான்டாக்ட் பண்ணிக்கலாம். தேங்க்யூ ஒன்ஸ் அகேன் ஃப்ரம் கோயிமோமி ஹாலிடேஸ். முகமது முபாரக் என்னுடைய பேர். கோயிமோமி ஹாலிடேஸில் வி ஆர் நாட் ஒன்லி ஆர்கனைசிங் திஸ் கேண்டன் ஃபேர். பிஸ்னஸ் ட்ரிப்ஸாக இருக்கட்டும், லீஷர் ட்ரிப்ஸாக இருக்கட்டும், இல்லை பில்கிரிமேஜ் ட்ரிப்பாக இருக்கட்டும், வி ஆர் ஆர்கனைசிங் எவ்ரி திங் ஆல் டுகெதர். ஸோ எனி ட்ராவல் ரெக்யர்மெண்ட் யூ கேன் ஆல்வேஸ் ரீச் அவுட் டு அஸ். தேங்க்யூ எவ்ரி ஒன்.